அண்மை செய்தி. வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வெளிநாடு செல்வதை தடுக்காமல் அவர்கள் நாடு திரும்பும் வகையில் நிபந்தனைகளை விதிக்கலாம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்கலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். வங்கி மோசடி தொடர்பான வழக்குகளில் பிரதான் அப்சர் விஜயன், ஜீவானந்தம், ராஜேஷ் ஆகியோர் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து இருவருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி சேஷசாயி, இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ள வாழ்வுரிமை என்பது வனத்துடன் வளர்வது என்றும், விடுமுறை தொடங்கி தொழில் மேம்பாடு, கல்வி, புனித பயணம் ஆகிய காரணங்களுக்காக பலர் வெளிநாடுகளுக்கு செல்வதுண்டு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குற்ற நீதி பரிபாலனம் குற்றம் சாட்டப்பட்டவரின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டுமே தவிர அவரது தனிப்பட்ட வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதி, வழக்கு விசாரணை எதிர்கொள்ளாமல் வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்ற அச்சம் சிபிஐ போன்ற புலன் விசாரணை அமைப்புகளுக்கு வரக்கூடாது என்றும், அவர்கள் நாடு திரும்பக்கூடிய அளவில் விசாரணை அமைப்புகளின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக லுக் அவுட் நோட்டீஸுக்கு மாற்று நடவடிக்கை இறுதி வடிவம் வழங்கும் வரை தனிநபரின் பயண உரிமையை பாதிக்காத வகையில் லுக் அவுட் சுற்றறிக்கையை நீடிக்கலாம் என்று தெரிவித்துள்ள நீதிபதி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வெளிநாடு செல்வதாக இருந்தால் தங்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைக்க கோரி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர்கள் இருவருமே தலா 10 லட்சம் ரூபாய்க்கு சொந்த பிணையும், அதே தொகைக்கு இருநபர் பிணையும், உறவினரின் பாஸ்போர்ட்டை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என நிபந்தனை விதித்து லுக் அவுட் நோட்டீஸை நிறுத்தி வைத்து இருவருமே தற்போது வெளிநாடு செல்ல அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.